தக்காளி மிளகா எல்லாம் வச்சு மீன் குழம்பு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் 3 முருங்கைக்காய் தக்காளி இவ்வளவு 2 கிலோ மீனுக்கு 2 கிலோ மீனுக்கு தக்காளி இவ்வளவு முருங்கைக்காய் அவ்வளவு பச்சை மிளகாய் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் எடுக்கணும் அதுக்காக தேங்காய் அவ்வளோ அதை ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நறுக்கிட்டு தாளிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் மகளுக்கு குழம்பு வச்சு ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாங்கள் வச்சுருக்கோம் சட்டியை காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்படம் போட்டுக்கலாம் தாளிப்படம் நாங்கள் வீட்டிலே செய்கிறது தாளிப்படம் ஒன்று போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் வதங்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கல் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா கண்ணாடி பழம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு திருவாடானை நாங்கள் தொண்டியில் தான் இருக்கோம் அதனால் நாங்கள் எங்கள் பக்கம் மாதிரியே தான் குழம்பு வைப்பேன் அதனால் அரசுலாம் ஊற்ற மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் தாளிச்சு தான் வைப்போம் கல்யாணம் பண்ணி தான் இந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாடையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்குது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் வதக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் புளியை வடிகட்டிடலாம் புளியை வடிகட்டிக்கலாம் தண்ணி சேர்த்து மறுபடியும் கரைச்சிக்கணும் அதுக்குள்ளே இது வதங்கிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் புளியை தண்ணி ஊற்றணும் மசாலா தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்
ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டிக்கலாம் தக்காளி மல்லி எடுத்துக்கலாம். ஆனால் இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ இந்த தண்ணி இதை ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. உப்பு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லா பிராண்டு தான் வாங்கிக்கிறோம். நல்லா இருக்கு மசாலா. இப்போ பிரிச்சிடலாம். குழம்புக்கு தனியாக பொரிக்க தனியாக மீனை பொரிச்சு பிரிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா தூள் வேணால் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க தான் மீன் இது இந்த மிளகா மல்லி அரைக்கிற மில் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது 1/4 கிலோ வந்து 50 ரூபா தான். இது 1/4 கிலோ 50 ரூபா, 1/2 கிலோ 100 ரூபா. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. எல்லா குழம்புக்குமே எல்லா கறி குழம்பு எல்லாத்தையும் போடலாம். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறோம். ரைஸில் ஊற்றி நான் தேங்காய் பாட்டில் எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சு. இன்னும் ஒரு சுத்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் செடியெல்லாம், அதுக்கு நாங்கள் போட்டுருவோம். வாட்டர் ஆப்பிள் பேர் மரம்லாம் வச்சுருக்கோம், அது போட்டுருவோம். நல்லா சத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஆஹா நல்லா வாசனையாக ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மீனை பற்றிலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா இருக்குன்னு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்குது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மீன் பொரிப்போம்ல, அதுக்கு மசாலா தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொரிக்க மீன் எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு இது பொரிக்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் ஒரே ஒரு துளி கார்ன்ஃப்ளவர் போடலாம். நல்லா இருக்காது மீன். குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இஞ்சி பூண்டு விழுது போடலாம். இஞ்சி இல்லை, வெறும் பூண்டும் உப்பு, வெறும் பூண்டு உப்பு. நாங்கள் ரொம்ப பூண்டு சேர்ப்போம். எல்லாமே உப்பு, வெள்ளைப்பூடு, கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள் இது மட்டும்தான் போடுவதுக்கு மேலே எதுவும் போட மாட்டோம். கொஞ்சோண்டு வேணால் எண்ணெய் ஊற்றி பரட்டிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி போடேண்ணா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பரட்டி வச்சிடலாம். லெமன் போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லெமன் போட்டால் எங்களுக்கு பிடிக்காது. ஒவ்வொருத்தருக்கு போடுவாங்க, எனக்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நல்லா சாந்து இருக்கட்டும். இதை வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். மீனை பொரிச்சுக்கலாம். இட்லிக்கு மாவு, இட்லி ஆட்டுறதுக்காக மாவு ஆட்டுறதுக்காக உளுந்து அரிசினா ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டணும், அது என்ன காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். பரட்டி விட்டுக்கலாம். என் பையனுக்கு ரொம்ப கருவுனா அப்படியே இருக்கு. தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிக்கலாம். மீன் பொரிச்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவா மீன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டயட்டில் இருக்கேன், என் பையனுக்கு மீனை கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சாச்சு. பையனுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்